மோசனா யாருங்க? கருப்பு மோசனா யாரா? கருப்பு மோசையை பற்றி ஒரு பாட்டு பாடிடுவோமாங்க? பாடிடலாமாங்க. மேரி நாட்டிலே ஒரு கருப்பு மோசை, ஒரு கருப்பு மோசை அடிமைத்தனத்தை அவர் ஒழிக்க வந்தார், அவர் ஒழிக்க வந்தார். மேரி நாட்டிலே ஒரு கருப்பு மோசை, ஒரு கருப்பு மோசை அடிமைத்தனத்தை அவர் ஒழிக்க வந்தார், அவர் ஒழிக்க வந்தார். ஆமாண்ணே, அந்த கருப்பு மோசையை பற்றி கொஞ்சம் விவரமா தான் சொல்லுங்களேன். சொல்லிட்டா போச்சேங்க. அவங்க அம்மா பேர் என்னண்ணே? அவங்க அம்மா பேரா? அவங்க அம்மா பேரு பென்ராஜ். பென்ராஜ். அவங்க அம்மா பேர் என்னண்ணே? அவங்க அம்மா பேரா? அவங்க குடும்பத்துல மொத்தம் 9 பேர். 9 பேரா? அடேங்கப்பா, இப்ப உள்ள பள்ளிக்கூடத்திலேயே 9 பேர் தான் இருக்காங்க. நீங்க என்ன வீட்டுல 9 பேருன்னு சொல்றீங்க? ஏல இப்ப இருக்கிற பள்ளிக்கூடத்துல 5 பேர் தான் இருக்காங்க. அண்ணே, கருப்பு மோசைன்னு சொல்றீங்களா? அவங்க ஆம்பளையா பொம்பளையா? ரொம்ப கருப்பா இருப்பாங்களோ? என்ன தம்பி சொல்ற? கலரை தம்பி முக்கியம். இந்த காலத்துல கலர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்க்குற வீட்டுல போனாலே கலரா கருப்பான்ட்டு தான் கேட்காங்க. கல்யாணத்தடிக்கு பார்த்தா பொண்ணு நல்லா வெள்ளையா இருக்கு, 2 நாள் கழிச்சு பார்த்தா கருப்பு அடைஞ்சு போயிருது. மேக்கப் தானே? ஆமாங்க. அதை பத்தி ஒரு பாட்டு பாடிடலாமா? எப்படி விடுதலை பெற்றாங்க? அவங்க அடிமையா இருக்கும் போஸ்ட்ல தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஒரு வெள்ளைக்கார அம்மா தான் அவங்ககிட்ட வந்து அன்பா பேசி விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வழின்னு சொன்னாங்க. அப்படியானே? ஆமாண்ணே, அது என்ன வழின்னு? வட அமெரிக்கால இருக்கிற பென்சில்வேனியாங்கிற இடத்துக்கு போய் வில்லியம்ங்கிறவரை சந்திச்சா